ஒரு மண், அதில் பிறந்த ஒரு மொழி, அந்த மொழியில் உயிரோடிருந்த ஒரு இனம், காலத்தின் எத்தனையோ சுழற்சிகளையும் கடந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கூட தன்னையே பெருமைப்படச் செய்தது. இது தமிழனின் கதை. இது போரின் குரலும் பாட்டின் இசையும். இது நீரின் நாகரிகமும் நெஞ்சின் நாகரிகமும். சங்க காலத்திலிருந்து சோழ பேரரசு வரை, கலப்பிரர் இருட்டில் இருந்து சுதந்திர புயல்களுக்கு வரையில், இது ஒரு இனத்தின் உயர்வு, வீழ்ச்சி, எழுச்சி எல்லாம். இது ஒரு வரலாறல்ல, இது ஒரு வாழ்ந்த உணர்வு. இப்போது தமிழரின் வீர வரலாறு தொடங்குகிறது. அத்தியாயம் 1. தமிழர், மண்ணின் மகிமையும் வேரின் வீரமும். உலகில் பல மொழிகள் உள்ளன. ஆனால் ஒரு மொழி ஒரு மண்ணின் இதயத்திலிருந்து எழுந்தது. ஒரு மொழி போரிலும் பாட்டிலும் பூத்தது. அதுதான் தமிழ். தமிழர் என்றால் ஒழுக்கம், திமிர், நாணம், வீரச்சினம். அவர்களின் வரலாறு வெறும் நாட்கள் எண்ணிக்கை அல்ல, அது வீரத்தின் பரிசு. நாம் தமிழரின் வரலாற்றை பார்ப்போம். கடல் தொடும் கோட்டையை கட்டிய சோழனையும், கவிஞர்களுடன் மக்களுக்கு வழிகாட்டிய பாண்டியனையும், ஒரு மொழியின் வேர்கள் எவ்வாறு காலத்தை கடந்தன என்பதை உணர்வுடன் கேளுங்கள். இது உங்கள் பாட்டன் சொன்ன கதையல்ல, இது உங்கள் வில் உறைந்த உண்மை. இதுதான் தமிழரின் வீர வரலாறு. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாறைகளில் எழுதப்பட்ட கவிதைகள், மணற்கடலில் மறைந்த போர்க்களங்கள், கல்லில் தோன்றிய கரணம். இதுதான் சங்ககாலம். சுருக்கமாகச் சொன்னால், தமிழர்களின் முதற்கால பொற்காலம். அத்தியாயம் 2. சங்க காலம். கவிதையும் கலையும் களமும். மணல் மணக்கும் மடிகள், வீசும் தென்றலோடு கூவும் புள்ளிகள். அதில் ஓர் இளம் வீரன், ஓர் கவிஞன், ஒரு தமிழன். இதுதான் சங்க காலம். இந்தியாவின் பல பகுதிகள் இருண்ட குகைகளில் வாழ்ந்த காலத்தில் தமிழர்கள் சமூக அமைப்புடன், கவிதை நிரம்பிய, அறிவு கலாச்சாரமிக்க ஒரு உலகத்தை உருவாக்கினர். அப்போது இருந்தது 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் சங்கம். 3000 ஆண்டுகள் பழமை படைத்த இலக்கிய வரலாறு. சங்க காலம் என்பது வெறும் கதையல்ல, அது தொல்லியல் ஆதாரங்களால் நிரூபிக்கப்பட்ட சாகசம். பழங்கால தமிழர்கள் பாறைகளில், பாமில், கல் ஓவியங்களில் தங்கள் வாழ்வை எழுதி வைத்தனர். இது பழம்பெரும் திராவிடியன் சிவிலைசேஷன் என உலகமே ஏற்றுக்கொண்ட வரலாறு. சங்க இலக்கியத்தின் மகிமை. அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஒவ்வொன்றும் உயிருள்ள வரலாறு. இவை வெறும் கவிதைகள் அல்ல, அந்த காலத்து வாழ்க்கை, போராட்டங்கள், காதல், மரணம், நீதி அனைத்தும் இதில் பதிந்திருக்கின்றன. பிறப்பால் அல்ல, பண்பால் தமிழன் என்ற நெறி இங்கு பிறந்தது. போர், பாசம், பெருமை புறநானூரின் நெஞ்சம். புறநானூறு கூறும் களக்கவிதைகள், பாண்டியர், சேரர், சோழர்கள் இடையிலான போர்கள், நாட்டு மீட்பு, தாயின் கண்ணீர், காதலியின் கவலை, ஒரு வீரனின் உயிர் மற்றும் வீரச்சாவு. வென்றாலும் மண்ணுக்காக, வீழ்ந்தாலும் பெருமைக்காக என்பதற்கு அடையாளம். அந்த கால அரசுகள், சோழர், சேரர், பாண்டியர். இந்த 3 பெரும் அரசுகளும் தங்கள் தனித்துவத்தால் பிரபலம். சோழர்கள் வேளாண்மை, படைதுறை, நிதி. சேரர்கள் மலை நாடுகளில் பசுமை மற்றும் பெருமை. பாண்டியர்கள் கல்வி, வாணிகம், கவிஞர்களின் ஆதரவு. இவர்கள் மத்தியிலும் உறவு, போர், மதிப்பு, துரோகம் அனைத்தும் நிகழ்ந்தது. தமிழ் பெண்கள் உயர்வின் நிலை. சங்க கால தமிழ் பெண்கள் வீடுகளுக்குள் அடைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் பேசினர், எழுதினர், பாடினர், போரிலும் சென்றனர். அவ்வளவுதான். அவ்வகையில்தான் கண்ணகி போன்ற பெண்கள் தமிழரின் ஒழுக்கத்தையும் வீரத்தையும் நிரூபித்தார்கள். வாணிகம், கடல் யாத்திரைகள். சங்க காலத்தில் தமிழர்கள் வெளிநாடுகளுடன் வாணிகம் செய்தனர். ரோமா, கிரீஸ், அரேபியா ஆகிய நாடுகள். முத்து,
மணிப்போருள், கடலை, மஞ்சள். பாண்டியர் தம் கொடியை கடலோரத் துறைமுகங்களில் ஏற்றினர். கடலில் போய் வருவோர், காதல் கவிதையில் வருவோர், தாயின் எதிர்பார்ப்பு. இதுவே சங்க இலக்கியத்தின் உயிர். சங்கம் என்பது தமிழரின் உயிரின் பதிவு. தமிழர் போராளிகள், ஆனால் கரையற்ற கவிஞர்களும் கூட. சுடும் கதிரவன் நமக்கு சான்று. தமிழ் சாகாதது என்பது நம் சமயம். இப்போது நாம் போகப் போவது தமிழர்களின் ஒற்றுமை உடைந்து பேரரசுகளாக களமிறங்கிய காலம். சோழனின் கப்பல்கள், சேரனின் பதாகைகள், பாண்டியனின் புத்திசாலித்தனம், ஆட்சி, வீரச்சாவு, துரோகங்களும் தோன்றிய பெரும் காலம். அத்தியாயம் 3. சேரர், சோழர், பாண்டியர். 3 பட்டங்களின் வீரச் சுழற்சி. வரலாற்றின் வெண்மேனி. அதில் 3 பட்டங்கள் தீப்பற்றி எழுதப்பட்டிருந்தன. சேரர், சோழர், பாண்டியர். மூவேரும் தமிழின் நெஞ்சை பகிர்ந்தவர்கள். ஆனால் ஒரு நிலத்தில் 3 மன்னர்கள் இருந்தால் உண்டாகாத விஷயம் ஒன்று இருக்க முடியுமா? சோழர்கள் கட்டடங்களுக்கும் கடலுக்கும் உரிமை கொண்டவர்கள். சோழர்கள் காவிரி ஆற்றின் மணல் மணக்கும் கரையில் தங்கள் பெருமையை பிளந்து எழுப்பினார்கள். இவர்கள் பேரரசராக மாறியபின் முதல் வெற்றியின் அறிகுறி நகர் கட்டமைப்பும் இராணுவமும். விற்பனை, போர், காவியங்கள். இவை சோழர்களின் 3 ஆயுதங்கள். கிள்ளி, காரிக்கால். கரிகால சோழன் போன்ற வீரர்கள் தோன்றினர். கரிகால சோழன்தான் கல்லணை கட்டிய பெருமை பெற்ற மன்னன். அவர் கட்டிய கல்லணை இன்று இந்தியாவின் பழமையான ஸ்டில் ஒர்க்கிங் டேம். நீர் வெல்லும் இடத்தில் நிலமும் வளர்க்கிறது. இதுதான் சோழர் அரசியல். சோழர்களின் கடல் பேரரசு. சோழர்கள் தமிழர்களை நிலக்கடல் வழியாக உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்களின் கப்பல்கள் இன்று இந்தோனேஷியா, மலேசியா, ஸ்ரீலங்கா வரை சென்றன. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்கள் தமிழர்களின் சக்கரவர்த்திகள். ஒரு மன்னன் கொடிகளை நிலத்தில் மட்டும் அல்ல, கடலிலும் ஏற்றினார். சேரர்கள் மலையும் வீரம் பேசும் பேரரசு. மலைகளில் பிறந்த மழை போல் சேரர்கள் வந்தார்கள். அவர்கள் பரம்பரை ஓர் அமைதி கொண்ட அரசாக இருந்தாலும் தெரிந்தார் போர் வந்தால் புயலை விட பேராசை இல்லாதவர்கள். வஞ்சிச் சேரன், இளஞ்சேரல இரும்பொறை போன்ற மன்னர்கள் போரிலும் கல்வியிலும் சிறந்தவர்கள். சேரர்கள் தமக்கென ஒரு நாணய அமைப்பு வைத்திருந்தனர். தமிழரின் தனிச்சிறப்பு கலை, கவி, மருத்துவம், வாணிகம் இவை. அத்தியாயம் 4. கலப்பர்கள் இருண்ட காலம். மறைந்த ஒளிகள். ஒவ்வொரு சூரிய ஒளிக்கும் ஒரு இருண்ட பிறை உண்டு. தமிழரின் பொற்காலத்திலும் ஒரு இருண்ட பக்கம் இருக்கிறது. அதுதான் கலப்பர் காலம். கலப்பர்கள் வரலாற்றின் மறைநிலை. பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் ஆகிய பெரும் பேரரசுகளின் பின் வந்தது ஒரு குழப்பம் நிறைந்த காலம். இது தமிழ் வரலாற்றில் டார்க் ஏஜ் என அழைக்கப்படும். இளந்தீவுகள், வடமாநில வீடுகள், வேற்று நாட்டு படைகள். இந்த எல்லைகளில் இருந்து நுழைந்தது கலப்பர் இனங்கள். அவர்கள் ஒரு அரசியல் குழுவா, இல்லையெனில் ஒரு ஆக்கிரமிப்பு சக்தியா? வரலாறு கூட உறுதியாக தெரிவிக்கவில்லை. பழைய அரசுகளின் வீழ்ச்சி. சங்க இலக்கியம் மெதுவாக மங்கியது. முதுமொழியின் பொன் ஒலி மெதுவாக குறைந்தது. பழைய அரசுகளின் நாடு, நாடு என்று வாழ்ந்த மக்கள் இப்போது சிறு சிறு பகுதிகளாக உடைந்து விட்டார்கள். கல்வெட்டுகள் குறைந்தன, அறங்கள் மறைந்தன. போரின் உண்மை திசை மாறியது. இது ஒரு கலாச்சார இடைவெளி, அரசியலும் அடக்கமும். கலப்பர்கள் தமிழனின் பண்பாடுகளை அழிக்கவில்லை, ஆனால் அவர்கள் அவசியம் மாற்றம் செய்தார்கள். பழைய தமிழ் மறைந்து வேறுபட்ட மொழிகளின் தாக்கம் அதிகரித்தது. சில இடங்களில் பொதுவாக அரசியல் பாகுபாடு, மத அடக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சமணர்கள் மற்றும் பௌத்தர்கள் கல்வி மற்றும் சமயத்தில் மிதமான பங்களிப்பு செய்தனர். இது நல்லதுமாக, சில இடங்களில் அழுத்தமாகவும் இருந்தது.
இலக்கிய மவுசு குறைந்த காலம் சங்க இலக்கியம் பக்கங்களில் இருந்து மனதில் பறந்தது. பாடல்கள் இருந்தும் அவை பொதுமக்கள் வாழ்க்கையில் இல்லை. விழாக்கள் மங்கின. கல்வி பரிமாற்றம் குறைந்தது. ஒழுக்க நீதிகள் சிதைந்தன. தமிழர் உணர்வில் ஒரு மூனம் ஏற்பட்டது. இது கலப்பிரர் தாக்கம், மாற்றத்தின் பாதிப்பும் எதிர்வினையும். கலப்பிரர் காலத்தில் பழைய தமிழரசுகள் பதுங்கினர். ஆனால் அவர்கள் அழிக்கப்படவில்லை. இந்த அடக்க ஒழுக்கத்திலிருந்துதான் பல்லவர் பின்னர் சோழர் புது எழுச்சி உருவானது. ஒளி மறைந்தால் அந்த இருட்டு ஒளிக்காகவே காத்திருக்கும். இதுதான் கலப்பிரர் காலத்தின் நியாயம். இடைவெளி, ஆனால் முடிவல்ல. கலப்பிரர்கள் பழைய மரபை அடக்க முயன்றாலும் அது மீண்டும் சுடரும் விதமாக தமிழரின் உணர்வும் மொழியும் வீரமும் வேரில் இருந்தன. இந்த டார்க் ஏஜ் முடிவடைய புதிய ஒளி வந்தது. பல்லவர்கள் புத்துணர்வு. கலையை ஆட்சி செய்தவர்கள், கல்வியை அரசியல் மாற்றியவர்கள். இதுதான் பல்லவர் காலம். காஞ்சிபுரத்தில் கற்கும் ஒளியும் கோவில்களில் பிறக்கும் இசையும் இப்போது ஆரம்பமாகும். அத்தியாயம் 5. பல்லவர்கள் கல்லிலும் கலையிலும் எழுந்த ஒளி. இருட்டில் வீழ்ந்தவனை எழுப்புவது ஒருவரால் மட்டுமல்ல. ஆனால் ஒரு இனத்தின் நெஞ்சில் நாணம் இருந்தால் அது மீண்டும் ஒளியோடு விழிக்கிறது. இதை நிரூபித்தது பல்லவர் பேரரசு. பல்லவர்கள் கலைக்கும் கல்விக்கும் அரசர்கள். பல்லவர்கள் இல் ஏற்பட்ட மறுசுழற்சி. இவர்கள் அறிவையும் ஆன்மீகத்தையும் சேர்த்த ஆட்சி செய்தனர். காஞ்சிபுரம் அவர்களது தலைநகர் மட்டுமல்ல, அது தொன்மையின் பள்ளிக்கூடம். காஞ்சிபுரம் கல்வியின் மையம். அங்கு போத்தமும் சமணமும் ஹிந்துவும் கூட வாழ்ந்தன. பல்லவர் மன்னர்கள் கல்வியை மட்டுமல்ல, கலை, சிற்பம், இசை, நடனம் ஆகியவற்றிலும் வல்லவர்கள். கல்லில் பேசும் கதைகள். மாமல்லபுரம். மாமல்லபுரம் என்பது வெறும் கடலோர நகரம் அல்ல, அது ஒரு பாறை நிலக் கவிதை. மகேந்திரவர்மன் பல்லவர் சிற்பக்கலைக்கு வித்திட்ட மன்னன். நரசிம்மவர்மன் மாமல்லன். இவர்தான் அங்குள்ள பஞ்சரதங்கள், அர்ஜுனன் தவம், தலைவனைச் சேரும் வாணி போன்ற பாறை விகாரங்களை உருவாக்கினார். இவை அனைத்தும் கல்லில் கவிதை எழுத்தும் மாதிரியான சிற்பங்கள். இந்த நாகரிகத்தை யுனெஸ்கோ தற்போது உலக பாரம்பரியத்தில் சேர்த்திருக்கிறது. கலையும் கட்டடமும் கலந்தது எங்கே என்றால் அது பல்லவர் காலம். பல்லவர்கள் போரிலும் புகழ் பெற்றவர்கள். பல்லவர்களின் ஆட்சி வெறும் கலைதான் அல்ல, அவர்கள் பாண்டியர், சாளுக்கியர், பல்லவருக்குள்ளேயான சக்தி போர்களிலும் வலிமை காட்டினர். நரசிம்மவர்மன் தான் சாளுக்கியர் அரசனான புலிகேசியை போரில் தோற்கடித்தார். அந்த வெற்றியின் நினைவாகவே மாமல்லபுரத்தில் நாகரிக கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன. ஒரு மன்னன் வேல் பிடித்து போராடுகிறார். அந்த வேலை பின்பு வித்தையாக கல்வியை எழுதுகிறது. தமிழ் கல்வியின் உச்சகாலம். பல்லவர் காலத்தில் தமிழ் மட்டும் அல்ல, சமஸ்கிருதமும் பௌத்தமும் சமணமும் துளிர்விட்டன. பண்டிதர்கள், மூலிகை மருத்துவர்கள், தத்துவஞானிகள் எல்லோரும் காஞ்சிபுரத்தில் வசித்தனர். அந்த நாள் உலகத்திற்கு தமிழர்கள் அறிவில் பெரியோர் என்பதை காட்டியது. பரமேஸ்வரவர்மன், மகேந்திரவர்மன், நந்திவர்மன் கல்வியாட்சி ஒன்றாயிருந்த பெருமை. பல்லவர்களின் தாக்கம் இன்று வரை. இன்று நாம் பார்ப்பது மாமல்லபுரம், அர்ஜுனன் தவம் அல்லது கடலோர கோவில். இவை அனைத்தும் தமிழரின் புதிய எழுச்சியின் சின்னங்கள். இவை பழைய காலத்தை மீண்டும் பழமைப்படுத்திய உறுதி. இவை கல்லில் எழுதப்பட்ட தமிழ் உணர்வு. பல்லவர்களின் காலம் தமிழர் இருண்ட காலத்தை கடந்து ஒளிக்கு எடுத்துச் சென்ற பொற்காலம். இப்போது வரப்போகிறது தமிழரின் எப்போதைய பேரரசு காலம். ஒரு ராஜராஜ சோழன், ஒரே வார்த்தையில் உலகத்தை மாற்றியவர். கடலை கடந்த கப்பல்களின் இரைச்சல், கோயில்களின் உயரம், தமிழரின் பெருமை. அத்தியாயம் 6. சோழர் பேரரசு, கடலை கடந்த தமிழின் கொடி.
வரலாறு ஒவ்வொரு காலத்திலும் ஒரு உச்சத்தை உருவாக்கும். அந்த உச்சத்தில் தமிழர் காலத்துக்கு மிகப்பெரிய கொடி ஏற்றப்பட்ட போது காலம் சொன்னது, இதுதான் சோழர் காலம். சோழர்கள் தமிழின் சக்கரவர்த்திகள். சோழர்கள் தமிழ் வரலாற்றின் வீர தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் பகடையை அடித்த வீரர் போல காலத்தையே கட்டி வீசிய பேரரசர். சங்க காலம் முதல் கரிகால சோழன் வரை தானால் உண்மையான பேரரசு ராஜராஜ சோழனின் காலத்தில் ஆரம்பமானது. ராஜராஜ சோழன் கோவில் கட்டிய கதை அல்ல, ஒரு கோட்டையை உலகமே பார்த்த மன்னன். அவரின் பசுமை காண்பது தஞ்சை பெரிய கோவில். கற்களில் எழுதப்பட்ட பேரழகு, 80 முதல் 100 வரை டன் எடையுள்ள கலசம் எந்த கிரேன் இல்லாமலே உயரத்தில் வைத்தது. இன்று வரை என்ஜினியரிங் அதிசயம். அவர் ஒரு ஆட்சி பேரரசராக இருந்தாலும் நாட்டு மக்கள், விவசாயம், வாணிகம், கலை, பாடல்கள் அனைத்திலும் ஈடுபாடு கொண்டவர். கோவில் ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு சமூக மையம். தமிழர்கள் கடலுக்கு எட்டியது ராஜேந்திர சோழனின் பராக்கிரமம். ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் தமிழர்களின் கடல் பேரரசை உருவாக்கிய வீரசிகரம். அவர் படைகள் ஸ்ரீலங்கா, மலேசியா, இந்தோனேஷியா, கம்போடியா வரை சென்றன. கடலில் கப்பல்களின் இளச்சம். பாரதத்திலிருந்து ஓரங்கூறி தென்கிழக்கு ஆசியாவை சுற்றிய கதை. கடலில் பயணம் செய்த கப்பல்கள் மணிமேகலை, பொன்னி, வீரகேசரி. அவற்றின் பெயர்கள் கூட தமிழர் படை வீரத்தை சுமந்தன. மண்ணை மட்டுமல்ல, கடலையும் தமிழின் வீரம் வென்றது. நெறி, ஆட்சி, பொருளாதாரம் முற்றிலும் திட்டமிட்டது. சோழர்கள் ஆட்சி, நகர அமைப்பு, சாலை அமைப்பு, நீர் மேலாண்மை அனைத்தும் திட்டமிட்டு நடந்தன. குடிநீர் வண்டிகள், அரசு கட்டுப்பாட்டில் பள்ளிகள், நிலச் சமிக்ஞைகள், இவை அனைத்தும் அரசு திட்டங்களின் ஒரு பகுதியாக இருந்தன. கிராம சபைகள், தேர்தல் முறையில் உறுப்பினர்கள் தேர்வு, அந்த கால தேமுதிக மாதிரி திட்டமிடல் இருந்தது. தமிழகத்தின் நகராட்சி அடிப்படை சோழர்கள் கற்பித்த பாடம். இசை, கலை, இலக்கியம் சோழர் காலத்தில் பூத்தவை. பரதநாட்டியம், பாடல், தாயம், இசைக்கருவிகள் இவை பெரிய கோவில் வாசலில் வலிமையாக இருந்தன. அரசனின் கூடத்தில் கவிஞர்களும் பண்டிதர்களும் இலக்கியங்களை படைத்து போற்றினர். வீரமணியும் விருந்தொளியும் ஒரே கூடத்தில் வாழ்ந்தன. அவர்களின் கல்வெட்டுகள் இன்று இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா வரை காணப்படுகிறது. அவர்கள் வெறும் மன்னர்கள் அல்ல, தமிழின் தூண்கள். சோழர்கள் வாழ்ந்த நாட்கள் கடந்தாலும் அவர்கள் வார்த்தைகள் கல்லிலும் கடலிலும் கண்ணீரிலும் வாழ்கின்றன.